தலதா அவுட் கொடித்துவுக்கு அரசியல் பாய்ச்சல். ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்க வேண்டும் பொன்சேகா கோரிக்கை. ஜேவிபியை இயக்குவது அமெரிக்காவா எழுந்துள்ள சந்தேகம். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு? இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அறிவிப்பு. இந்தியா இலங்கை குறித்து தேரர் வெளியிட்ட கவலை. ரணில் வீடு செல்ல தயாராக வேண்டும். முன்னாள் நீதி அமைச்சர் கடும் தொனியில் எச்சரிக்கை. 6 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக விஜயதாச ஜனகரட்நாயக்க முறைப்பாடு. இதுதான் நடந்தது. வெறிச்சோடிய தேர்தல் மேடைக்கு பொன்சேகா விளக்கம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்தறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாதாச கொடித்துவுக்கு எதிர்க்கட்சியில் இணைய தீர்மானித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் நாட்டின் பொருளாதாரத்திற்காகவும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் கூறினார். 2020 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்திய கருணாதாச மாத்தறை மாவட்டத்தில் போட்டியிட்டு 1,14,319 விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான தலதா அத்துருகேரள எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தாலும் தனது அரசியல் பயணம் தொடரும் என அவர் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கிலேயே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தியமை தொடர்பில் எனக்கு இன்றளவிலும் கவலை உள்ளது. நாடாளுமன்ற உறுப்புரிமை கிடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குற்றம் மனதை வதைத்துக் கொண்டிருக்கின்றது எனவும் தலதா குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரங்கள் நீக்கப்படக்கூடாது. அந்த பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமித்து பாராளுமன்றத்தில் உள்ள திருடர்களை அகற்றி ஊழல் நிறுவனங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊழல் அரசியல் கலாச்சாரத்தின் விளைவுகளால் நாடு சூழப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையிலிருந்து விடுபட அனைவரும் சுதந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயற்பட்டு நாட்டை தேசிய தலைவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஒரே குழுக்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளை உருவாக்கி மக்களிடம் வந்தாலும் அவர்களின் மனநிலை மாறவில்லை என்றும் அவர்கள் நாட்டை பற்றியோ நாட்டின் எதிர்காலத்தை பற்றியோ சிந்திப்பதில்லை என்று அவர் கூறுகின்றார். நாட்டில் ஊழல் மற்றும் துஷ்பிரயோகங்களை நிறுத்துதல், திருடர்களுக்கு தண்டனை வழங்குதல், போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களிலிருந்து நாட்டை விடுவித்தல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல், அந்நிய செலாவணி ஈட்டுதல், விவசாயம், மீன்பிடி மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற துறைகளை மேம்படுத்துதல் மற்றும் கல்வி, சுகாதாரம் மற்றும் பொது போக்குவரத்தை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு வருதல் என்பவையே எமது நோக்கம் என்று கூறினார். வேட்பாளர் ஒருவரினால் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக மொத்தமாக 1.8 பில்லியன் ரூபாவை செலவிட முடியும். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியும் அரசாங்கமும் அதனைவிட அதிகமாக நிதி செலவு செய்யும் எதிர்பார்ப்பிலேயே இருக்கின்றன என பிவுத்துறைகள் உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். அதற்கமைய ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரங்கள் அமெரிக்க தூதுவர் ஜீலி செங் அடிக்கடி அவர்களின் கட்சி அலுவலகத்துக்கு சென்று வருவது போன்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது ஜேவிபியின் தேர்தல் பிரச்சாரங்களின் பின்னணியில் அமெரிக்க தூதரகம் நிதியுதவி வழங்குகின்றதோ என்ற சந்தேகம் சமூகத்தில் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நாட்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருடர்களை பிடிப்போம் என்பதை சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்கவும் மந்திரம் போல் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற பழைய கொள்கை வேறு எதுவும் இல்லை. 1977 ஆண்டு JR ஜெயவர்தன திருடர்களை பிடிப்பதாக கூறியே ஆட்சிக்கு வந்தார். 1994 ஆண்டு சந்திரிகாவும் திருடர்களை பிடிக்கவே ஆட்சிக்கு வந்தார். 2015 ஆண்டு ஸ்ரீசேனாவும் திருடர்களை பிடிக்கவே ஆட்சிக்கு வந்தார். ஆனால் திருடர்களை பிடித்து போன்று தெரியவில்லை. இவர்கள் கூறுவது போன்று திருடர்களை பிடிக்கவும் முடியாது. இவர்கள் பிடிபடும் வகையில் பகிரங்கமாக திருடுவதும் இல்லை. அதனால் திருடர்களை பிடிப்பதை விட திருட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவசியமான நடைமுறைகளை கையாள்வது தொடர்பிலேயே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளருக்கும் தனது அங்கீகாரத்தை வழங்கப் போவதில்லை என கொழும்பு பேராசிரியரின் பேச்சாளர் ஸ்ரீகாமினி பெர்னாடோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை சந்தித்துள்ள போதிலும் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவை வெளியிடப் போவதில்லை. நாங்கள் எவருக்கும் அங்கீகாரத்தை வழங்க மாட்டோம். மக்களே தங்களுக்கு யார் வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நாட்டில் கத்தோலிக்க மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் மாத்திரம் ஈடுபட
செயற்படுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, ஜேவிபியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார உட்பட பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளனர். எந்த வேட்பாளருக்கும் ஆதரவளிக்காத போதிலும் கத்தோலிக்க மக்கள் தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதியை நிலைநாட்டுவது குறித்தும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். கல்வி போன்ற விடயங்கள் குறித்து ஆராயவே நாங்கள் அவர்களை சந்தித்தோம். இவை கத்தோலிக்கர்களுடன் தொடர்புபட்ட விடயங்கள் இல்லை. தான் மீனவர்கள் விவகாரம் குறித்து பேசினோம். கத்தோலிக்கர்களில் பெருமளவு மீனவர்கள் உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் விதத்தில் உத்தேச பாலத்தை அமைப்பது குறித்து மல்வத்த பீடத்தின் மகாநாயக தேரர் திட்டுபாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுடன் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பின் போது உத்தேச பாலம் குறித்து கரிசனையை வெளியிட்டுள்ள அவர், பாலத்தை அமைப்பது தொடர்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தேச பாலத்தினால் ஏற்படக்கூடிய அரசியல் விளைவுகள், இப்போதைய பொருள் கடத்தல் அதிகரிப்பு குறித்து திப்பட்டுவே ஸ்ரீ சுமங்கல தேரர் கருத்து தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தின் இறுதி பயணமாகும் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போன அவர் எவ்வாறு நாட்டை பாதுகாக்கப் போகின்றார் என கேட்கின்றோம். என்னை பொறுத்தவரை நான் ரணில் விக்ரமசிங்கவை மதிக்கின்றேன். ஏனெனில் இந்த தேர்தலுடன் முடிவடையப் போகும் அவரது அரசியல் பயணத்தில் அவர் தனிமையாக சென்று கடலில் குதிக்காமல் தன்னுடன் இருக்கும் திருடர்கள், மோசடிக்காரர்களையும் இணைத்துக் கொண்டு கடலில் குதித்தால் நாட்டுக்கு செய்யும் உதவி என நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சி ஒன்று இல்லை. வேறொரு குழுவுக்குரிய தேர்தல் சின்னமான எரிவாயு சிலிண்டரை எடுத்துக்கொண்டே போட்டியிடுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகின்றது. இது மிகவும் கவலைக்குரிய நிலையாகும். ரணில் விக்ரமசிங்கவின் 30 வருட கால தலைமைத்துவத்தின் கீழ் 106 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சி 2020 பொது தேர்தலுடன் காணாமல் போகும் என நான் 2018 தெரிவித்திருந்தேன். அவரின் தலைமையில் அவருக்கு கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது. கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போன அவர் எவ்வாறு நாட்டை பாதுகாக்கப் போகின்றார் என கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 39 வேட்பாளர்களில் 6 பேரை மாத்திரம் உள்ளடக்கிய உத்தேச ஜனாதிபதி விவாதம் தொடர்பாக பெப்ரல் எனப்படும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை மீது முறையிடப்பட்டுள்ளது. உத்தேச விவாதம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தாம் முறைப்பாடு செய்துள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 6 வேட்பாளர்களுக்கு மாத்திரம் நியாயமற்ற முறையில் இந்த விளம்பரம் செய்யப்படுவதால் உத்தேச விவாதத்தை ரத்து செய்யுமாறு தேர்தல் ஆணையகத்திடம் தாம் கேட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச, திலீப் ஜெயவீர மற்றும் பி அரியநேத்திர ஆகியோரை மாத்திரம் பெப்ரல் இந்த விவாதத்துக்கு அளித்துள்ளது. இந்த நிலையில் இந்த அடிப்படையில் 6 வேட்பாளர்கள் மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று ஜனக ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை உத்தேச விவாதத்திற்கு எதிராக தாமும் முறைப்பாடு செய்ய உள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள சரத் பொன்சேகாவின் பிரச்சார கூட்டத்திற்கு அவரும் வராதமை தொடர்பில் அவர் பதிலளித்துள்ளார். தனது பிரச்சார முயற்சிகள் நேர்மையானவை எனவும் பொது கூட்டணிக்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யவில்லை, மது அல்லது சாப்பாடு கொடுத்து மக்களை பேருந்துகளில் அழைத்து வரவில்லை என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மேலும் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்கு முந்தைய நாளிரவு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் ஒதுக்கப்பட்டன. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஒலிபெருக்கிகளை பொருத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. எனது பொதுக்கூட்டத்தில் ஒரு நபராக இருந்தாலும் 5 பேர், 10 பேர், 50 பேர் அல்லது 100 பேர் கலந்து கொண்டாலும் 1000 பேரை விட எனது விசுவாசமான கட்சி ஆதரவாளர்கள் என்பதால் அவர்கள் எனக்கு முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டு அரசியலில் பிரவேசித்ததன் பின்னர் அபிவிருத்திக்காக பாடுபட முயற்சித்ததாகவும் பல தடவைகளை எதிர்நோக்க நேரிட்டதாகவும் தெரிவித்த பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, இந்த நாட்டு மக்கள் அதற்கு தயாராக இல்லை என்றால் அதுவே தமது விருப்பமாகும் எனவும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகிய பின்னர் பல முக்கிய அரசியல் கட்சிகளில் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும், ஆனால் தனது மனச்சாட்சிக்கு விரோதமாக அவ்வாறான கட்சிகளுடன் இணைந்து செயற்பட முடியாத காரணத்தினால் அழைப்பை நிராகரித்ததாகவும் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் தனது தேர்தல் பேரணிகளின் காணொலி பொதுமக்களின் அரசியல் அறிவாற்றலை காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.